வெல்கம் டு SRR ஆர்ட்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் இந்த நெக் டிசைன் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ஃப்ளவர் மோட்டிஃபை கொஞ்சம் சின்னதாகவும் கொஞ்சம் பெருசாகவும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்கோட சென்டரும் ஃப்ளவரோட சென்டரும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்து ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளவரோட பெட்டலை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது அவுட்டர் பெட்டலை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளவரை நான் மொபைலை யூஸ் பண்ணி தான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மொபைலை யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் மூமெண்ட் இல்லாமல் ஒரு மோட்டிஃபை எப்படி ட்ரேஸ் பண்ணலாங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள். அதுபடி தான் இதை நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பெட்டலை ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம். பெட்டல்ஸை முடித்த பிறகு நடுவில் லைன்ஸ் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அதை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ முடிச்சாச்சு. அடுத்தது லீஃபை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். டபுள் லைனாக லீஃபை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். லீஃபோட சென்டரை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் சைடில் உள்ள லீஃபை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். சென்டரை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரேசிங் பேப்பரை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சின்ன ஃப்ளவர் மோட்டிஃபை நெக்கு லைனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நெக்குக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். சென்டருக்கு கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சுற்றிலும் கொஞ்சம் சின்ன ஃப்ளவராக ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பீகாக் டிசைன் எப்படி மேக் பண்ணுறது, பேப்ளம் டாப்ஸ்க்கு டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுலாம் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். அப்புறம் இப்போ ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த லீஃபை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். லீஃபோட சென்டரை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லீஃபை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சின்ன ஃப்ளவர் மோட்டிஃபை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். முன்னாடி உள்ள ஃப்ளவரோட லீஃபுக்கு பக்கத்துலேயே இதோட லீஃப் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ட்ரேஸ் பண்ணிக்கலாம். பெட்டலை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது லீஃபை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி டிசைன் மேக் பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்குங்க. அப்போ தான் எப்போ நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது அடுத்த ஃப்ளவரை அதுக்கு அடுத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவரோட லீஃபும் அந்த ஃப்ளவரோட லீஃபும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அடுத்தது லீஃபை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த லீஃபை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கேப் தான் இருக்குது. அதில் ஒரு லீஃபும் ஃப்ளவரும் இருக்கிற மாதிரி வச்சு நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். எந்த மாதிரி வச்சா கரெக்டாக இருக்கும்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ ட்ரேஸ் பண்ணிக்கலாம். பெட்டல்ஸை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன்.
அடுத்தது லீஃபை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த சைடு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சைடு அப்படியே திருப்பிட்டு அதை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த ஃப்ளவர் இங்கே தெரிகிற மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி டிசைன் மேக் பண்ணலாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவாக அதை போடுறேன். அடுத்த ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நெட்டட் ப்ளவுஸ் டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோவாக நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க அதை பாருங்கள். ட்ரேசிங் டிசைன்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது நம்ம சேனலில். அதில் தான் இந்த நெக் டிசைன் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சிம்பிள் ஃப்ளவர் மோட்டிஃபை வச்சு நாமளே ஒரு நெக் டிசைன் மேக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.